நான் மேக்ஸில் உங்களுக்கு ஒரு ட்ரிக்கு சொல்லவா? இது ஒரு ஸ்கொயர்னு வச்சுக்கோங்க. இதுக்கு சைடு வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 1 சென்டிமீட்டர் 1 சென்டிமீட்டர். இப்போ உங்களோட டாஸ்க் என்னதுன்னா, இந்த ஒரு சின்ன ஸ்கொயரை வச்சு நீங்கள் பெரிய ஸ்கொயரை பில்ட் பண்ணணும். அந்த பெரிய ஸ்கொயரோட சைடு 2 சென்டிமீட்டராக இருக்கணும். எப்படி பில்ட் பண்ணலாம்? எக்ஸ்ட்ராவாக ஒரு மேலே ஒரு ஸ்கொயர் போடலாம், சைடில் ஒரு ஸ்கொயர் போடலாம், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கார்னரில் ஒரு ஸ்கொயர் போடலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் பெரிய ஸ்கொயர் பில்ட் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு ஒரு ஸ்கொயரை வச்சுருந்தேன், அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ராவாக ஒரு 3 ஸ்கொயர் ஆட் பண்ணனா எனக்கு 2 சென்டிமீட்டர் கொண்ட பெரிய ஸ்கொயர் வந்துருச்சு. அகைன் இப்போ இந்த ஒரு சின்ன ஸ்கொயரை வச்சு நெக்ஸ்ட் பெரிய ஸ்கொயரை வரைங்க பார்ப்போம். மேலே 2, சைடில் 2, கார்னரில் ஒரு ஸ்கொயர். ஓகேவா? இந்த மாதிரி சின்ன ஸ்கொயரை 5 நான் ஃபில் பண்ணனா எனக்கு இன்னும் ஒரு பெரிய ஸ்கொயர் வந்துடும். அதோட சைடு 3 சென்டிமீட்டர். தட் மீன்ஸ் எனக்கு பெரிய ஸ்கொயர் வரணும்னா ஃபஸ்ட்டு எனக்கு 3 தேவைப்பட்டுச்சு, அதுக்கப்புறம் 5 தேவைப்பட்டுச்சு, எக்ஸ்ட்ரா 2 தேவைப்பட்டுனே இருக்குது. அப்போனா எனக்கு இன்னொரு பெரிய ஸ்கொயர் வரைய 7. பாருங்கள் பார்ப்போம். மேலே 3, சைடில் 3, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கார்னரில் 1, அந்த மாதிரி சொல்லிட்டு எனக்கு 7 தேவைப்படும். இப்போ எனக்கு 4 சென்டிமீட்டர் கொண்ட ஸ்கொயருக்கு வரைஞ்சிட்டேன். அதுக்கு நான் எத்தனை சின்ன ஸ்கொயரை யூஸ் பண்ணேன்னா 1 + 3 + 5 + 7. ஓகேவா? டோட்டல் நீங்கள் பண்ணிங்கன்னா 16 வரும். இந்த 16 நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கவுண்ட் பண்ணாமலே கண்டுபிடிக்கலாம். எப்படி கண்டுபிடிக்கலாம்? இது வந்து ஒரு ஸ்கொயர் ஷேப்பு. இதோட சைடு 4னா டோட்டலாக இதோட ஏரியா 4 ஸ்கொயர் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக 16 ஸ்கொயர் இருக்குன்னு கண்டுபிடிச்சலாம். தட் மீன்ஸ் 1 + 5 + 3 + 7க்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா மேனுவலாக என்னாமல் = 4 ஸ்கொயர் அப்படின்னு போடலாம். விச் இஸ் நத்திங் பட் சம் ஆஃப் ஃபஸ்ட்டு n ஆட் நம்பர்ஸ். ஆட் நம்பர்ஸ்னு இதை எதுக்கு நான் சொல்கிறேன்னா 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணி எக்ஸ்ட்ரா 2 2 2 2 இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போகிறீங்கன்னா அது ஆட் நம்பர்ஸ். ஸோ சம் ஆஃப் n ஆட் நம்பர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நீங்கள் மேனுவலாக கவுண்ட் பண்ணாமல் n ஸ்கொயர்னு போட்டாலே ஆன்சர் வந்துடும். இந்த ஃபார்முலாவை தான் APGP சாப்டரில் படிப்பீங்க. பிளைண்டாக டப்பா அடிக்காமல் மண்டையில் ஏற்றதுக்கு முன்னாடி இதை புரிஞ்சு ஏற்றுனீங்கன்னா சீக்கிரம் மறந்து போகாது.